1990ல் யாழ்ப்பாணத்து கோட்டை சிங்களர்களிடம் இருக்கு. இதை எப்படியாச்சும் மீட்கணும் அப்படின்னு விடுதலை புலிகள் திட்டங்களை தீட்டுறாங்க. இந்த திட்டத்தை எங்க கையில கொடுங்க, நாங்க இதை மீட்கிறோம் அப்படின்னு பெண் புலிகள் சொல்றாங்க. இந்த யோசனை தலைவர் பிரபாகரன் அவர்களிடத்துல சொல்லப்படுது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் இதற்கு உடன்பட்டு பெண் புலிகளையே அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாரு. பெண் புலிகளும் இந்த தாக்குதலுக்கு தயாராகி யாழ்ப்பாணத்து கோட்டையை மீட்கலாம் அப்படின்னு போறாங்க. சிங்களர்கள் இவங்க எப்படியும் தலைவாசல் வழியா தான் வருவாங்க அப்படின்னு விமான தாக்குதல், துப்பாக்கி தாக்குதல், எரிகுண்டுகளை எல்லாம் வீசுறாங்க. ஆனா எந்த ஒரு தாக்குதல்னாலையும் பெண் புலிகளை நெருங்க கூட முடியல. இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு பெண் புலிகள் அந்த கோட்டையின் தலைவாசல் வழியே சென்று வாகை சூடுறாங்க. எப்படி 300 ஆண்டுகளுக்கு முன்பு வேலுநாச்சியார் ஆங்கிலேய படையை நடுங்க வைத்தாரோ அதே போல 300 ஆண்டுகளுக்கு பிறகு சிங்கள படையை நடுங்க வைத்தது எங்கள் பெண் புலிகள்.